ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் மட்டன் கீமா தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பட் வாங்கும்போது மட்டனை வாங்கும்போதே நம்ம வந்து கொத்துக்கறின்னு கேட்டு வாங்கணும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இன்றைக்கி கொத்துக்கறி வாங்கியிருக்கோம். அதை வச்சு தான் கீமா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வேக வைக்க போகிற பேன்லேயே கரம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 3 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது கூட கருவேப்பிலை, அப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கணும். ரொம்ப தக்காளி தேவைப்படாது. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இது கூட ஆட் பண்ணணும். இதை வாஷ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள், கரைஞ்சி போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணி இதை வந்து அது எடுத்து வச்சு இதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். அது அந்த மிளகா வெடுப்பெல்லாம் போய் வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடுவோம். ஒரு 5 விசில் அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோன்னா அதில் கொஞ்சம் தண்ணி கண்டென்ட், இந்த மாதிரி தண்ணி கண்டென்ட் இருக்கும். அதை நல்லா வதக்கணும்னு வைங்களேன், அருமையான மட்டன் கீமா தயாராகிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ரச சாதத்துக்கு கூட நல்ல மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.